அடுத்தது எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த மிளகு பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ கோல்டோ ஏதாவது நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு சூப்பில் மிளகெல்லாம் போட்டு அப்படியே குடிப்போம். ஸோ கோல்டெல்லாம் சரியாக போயிடும். இதுதான் நம்மளுக்கு தெரியும். பட் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அடிபட்டுருச்சு அப்படின்னா இந்த மிளகு தூள் எடுத்து நம்மளோட காயத்து மேலே போட்டோம் அப்படின்னா ப்ளீடிங் ஸ்டாப் ஆயிரும்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல கேட்கும் போதே. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கான ராசி பலனை சொல்ல வராரு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 30ஆம் தேதி 1வது மாதம் 2017ஆம் ஆண்டு தை மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உத்தியோகத்தில் சந்தோஷமும், வெளிவட்டார பயணங்கள் அனுகூலமும், சுபகாரியத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள் சுபிட்சமும் அனுகூலம் காணப்படுவதும், அசையும் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தமும், வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, வீடு புதுப்பிப்பது போன்ற விஷயத்திற்கு உண்டான பேச்சை ஆரம்பிப்பதும், மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் நடைபெறுவதற்கும், சுறுசுறுப்புடன் காலையில் எல்லா விஷயத்திலும் ஆரம்பத்திலிருந்து நல்ல விஷயங்களாக நல்ல செய்திகளாக கிடைக்கப்பெறக்கூடிய, மனதில் இருந்த மன அயற்சியெல்லாம் நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த தேவையில்லாத உபத்திரங்கள், மனதிற்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படுவதே மனதிற்கு சந்தோஷம் அனுகூலம் காணப்படும். வெளிவட்டாரம், வியாபாரம், தொழில் அமைப்புகள் படிப்படியாக ஏற்றமும் அனுகூலம் காணப்படும். அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் இடது பக்கத்தில் இதே பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள ரிஷபராசிக்காரர்கள் இன்று சிறிது கவனம். அதற்குண்டான மருந்து மாத்திரைகளை தவற விடுவது சிக்கல். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் கொடுப்பது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, உடைமைகள் விஷயத்தில் மிக கவனம், சட்ட சிக்கல்கள், ஏற்கனவே இருந்த வழக்கு விஷயங்கள் மிக கவனமாக கையாள்வது, எல்லாம் தெரியும் என்ற மமதையோடு இருப்பது, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்தில் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது, படிப்படியாக எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருப்பது பல விதத்தில் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். குறிப்பாக ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது மிதுனத்துக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் கண்டிப்பாக சீரும் சிறப்பும் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். லாபம், அனுகூலங்கள், அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம், தைரியம், தன்னம்பிக்கை, நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு தொலைதூரம் உத்தியோகம், படிப்பு, தொழில் நிமித்தமாக பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு சீரும் சிறப்புமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு முடக்கம் காணப்படும். அந்த முடக்கத்திற்காக கோபப்படுவது பெரும் பிரச்சனையாகிவிடும். எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் சாதாரணமாக செய்தாலே உங்களுக்கு இருக்கின்ற அதிர்ஷ்டத்தில் எல்லாவற்றிலும் சக்சஸ் ஆகிவிடுவீர்கள். ஆனால் குடும்பத்தில் இவ்வளோ கோபதாபங்கள், இவ்வளோ சண்டை சச்சரவுகள் தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் படிப்படியாக சீரும் சிறப்பும் ஏற்படும். கோபப்படாதீர்கள். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனம். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஏற்கனவே உபத்திரம் கொடுத்திருந்தவர்கள் அந்யோன்யமாக உங்களிடத்தில் பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதை சொல்லி காட்டாமல், அவர்கள் அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று சுட்டி காட்டாமல் பொறுமை காப்பது பல விதத்தில் நன்மை. படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, படிப்படியாக எல்லா விஷயங்களும் அனுகூலத்தை காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் மிக கவனம். பிள்ளைகளுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். அசைய பொருள் சேர்க்கை, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி,
குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக மீண்டும் ஒன்று சேர்வதற்கு பூமி சம்பந்தப்பட்ட பூஜைகளை ஆரம்பிப்பது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் சந்தோஷத்தையும் ஒரு வெடிவும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம், பூர்வீகத்தில் மிக மிக கவனம், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். எல்லா விதத்திலும் ஒரு நிதானத்துடன் இருங்கள். அவசரத்தனம் வேண்டாம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கோபதாபத்துடன் எல்லா விஷயத்திலும் கையாள வேண்டாம். மன அயிற்சி கூடவே கூடாது. பொறுமை கடலினும் பெரிது. நிதானத்துடன் எல்லா காரியங்களும் செய்ய செய்ய படிப்படியாக வெற்றியின் கோட்டை விரைவில் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படும். புது உத்தியோகம் சிலருக்கு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயருவதும், பூர்வீகம் வழக்கு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தி தருவதும், வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தவர்கள் அதற்குண்டான முயற்சியில் வெற்றியில் உடனடியாக ஈடுபடுத்திக் கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், ஏற்றங்கள் எல்லாம் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிராணிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்கள். வெளிவட்டாரத்தில் உணவு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். வெளியூர் பயணங்கள் சமயத்தில் உடைமைகள் உணவு விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். உணர்ச்சி வசப்பட்டு யாரிடத்தில் பேசாதீர்கள். யாருக்கும் அறிவுரை கூறாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை கூறாதீர்கள். யார் எதை கூறினாலும் ஆமோதித்து கொள்ளுங்கள். எதிர் தர்க்கம் வேண்டாம். குறிப்பாக மேலதிகாரிகளுடன் தர்க்கம் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக முக்கியம். உங்களுக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், இரத்த கொதிப்பு உள்ள கும்பராசிக்காரர்கள் நிதானத்துடன் இருப்பதும், மருந்து மாத்திரைகளை மறக்காமல் இருப்பதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும், லகரி வஸ்துகளை பயன்படுத்தி வண்டி வாகனத்தில் சென்றால் சட்ட சிக்கல்கள் இல்லாமல் விபத்துகள் ஏற்பட்டு மொத்த நிம்மதியும் கெடுத்து விடக்கூடிய கால நாள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வது கும்பத்திற்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், அது அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். வார்த்தைக்கு படிப்படியாக மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பெல்லாம் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மன சங்கடங்கள், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிலருக்கு பெரும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படும். எனவே பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் கவனிக்காத மாதிரி நீங்கள் கவனித்துக் கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் பத்தி நிறைய விஷயம் பேசணும். ஸோ நாளைக்கும் இதே டாபிக் பத்தி தான் பேச போறோம். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் தர்ஷிகா signing off with the entire team of புத்தம் புது காலை. Bye.